ஏடா தம்பி, நம்ம கட்சி ஆரம்பிக்க போறோமே, தொண்டர்களா யார சேர்க்கறது? அண்ணே, சில கட்சிகள் இருக்கு, அவங்களை கூப்பிட்டா நம்ம கட்சிக்கு வர மாட்டாங்க. அதனால கட்சியில சேராதவங்களை பார்த்து நம்ம கட்சிக்கு இழுக்கணும். கட்சியில சேராதவன் நாட்டுல எவன்டா இருக்கான்? அத்தனை கட்சி இருக்குடா. இல்லண்ணே, ஒருத்தர் 2 பேர் இருப்பானே. இப்ப நம்ம கட்சியில சேராதவங்களை நம்ம கட்சியில சேர வைக்க போறோம். எனக்கு ஒரு ஐடியா. எப்படி? அதையே பேரா வச்ச என்ன சொல்லுங்க. கா சே கா. புரியலையே. கட்சியில் சேராதோர் கட்சி கா சே கா. ஆஹா, அபாரம். காசேக்கா வாழ்க. அது வாழ்றது இருக்கட்டும், இதை எப்படி நம்ம ஜனங்க கிட்ட பரப்புறது? மீட்டிங் போட வேண்டியதான். போடுறோம். வேலைக்கு போக போறோம். எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. ஏய், அண்ணன் மேல செருப்ப வேகமா வீசு. ஏன்டா என் மேல செருப்பு வேகமா வீச சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல. ஓட்டு வரும், காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடி சொல்லு. வா மேடைக்கு போட. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது செயலாளர் அன்பு தம்பி கண்ணன் அவர்கள் என்னை பார்த்து பண்ணையிலே இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். உண்மைதான். பண்ணையை பார்க்கிறோம், வெண்ணையை பார்க்கிறோம், எண்ணெயை பார்க்கிறோம், தொன்னையை பார்க்கிறோம், திண்ணையையும் பார்க்கிறோம். இந்த காசேக்கா ஜனங்களுக்கு என்ன செய்யும்? ஒன்னும் செய்யாது. தந்தா மட்டும் வாங்கும். உங்களை உண்ணாவிரதம் இருக்க சொல்லாது, மறியல் செய்ய சொல்லாது, மரத்தை வெட்டி குறுக்க போட சொல்லாது, லாரி பஸ்ல ஏத்தி இந்தியா எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து நடந்து வர சொல்லாது. தந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம். அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம். இதுதான் எங்கள் காசேக்காவினுடைய மாபெரும் கொள்கை. என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா? அமைதி, அமைதி. இந்த செருப்பு வீச்சு ஒன்றும் நம் நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கும் புதிதல்ல. இது தொன்று தொட்டு நடைபெற்று வருவதுதான். ஆனால் இந்த செருப்பு வீசிய நண்பரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு திக்கு இருந்தால், திராணி இருந்தால், வக்கு இருந்தால், வகை இருந்தால் ஒரு செருப்பை வீசினாயே, இன்னொரு செருப்பை வீசு பார்ப்போம். ஆகவே தோழர்களே, இதுவரை எங்களது காசேக்காவின் கொள்கையை கேட்டவர்கள், கட்சியிலே சேர விரும்புகிறவர்கள் நாளை காலை கட்சி ஆபீஸ் முன் வந்து சந்திக்கவும். இந்தப்பா